ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் தாமே இந்த அருமையான நேரத்தை அடியனுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதித்து என் சிறுசாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பேர் பால் டேனியல். நான் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஐபிசி சர்ச்சில் விசுவாசியாக இருந்து வருகிறேன். கடந்த 2009 வருடம் அடியன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து வருகிறேன். 2012 எனக்கு திருமணமாகி நான் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூன் மாதம் 2021 வருடம் அடியனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புதல் ஏற்பட்டது. என்னுடைய கால் பலவீனமாகி என்னால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் மருத்துவமனைக்கு போய் அங்கே என்னுடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த எல்லாமே இருக்க வேண்டிய அந்த பிளேட்லெட் செல்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறது. உடனே நீங்கள் மேல் மருத்துவ சிகிச்சைக்கு வெளியூர் சென்று நல்ல தரமான மருத்துவமனையை அணுகுங்க அப்படின்னு எங்களுடைய வாழ்க்கையில் சொன்னாங்க. இப்போ நானும் என் குடும்பத்தாரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிக மனம் உடைந்து ஒரு அழுகிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். நீ என்ன ஆக போதோ அப்படின்ட்டு என்னாலே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வாயிலிருந்து பிளட்டு, மூக்குல இருந்து பிளட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இப்படி மருத்துவருடைய அந்த ரிப்போர்ட்டை அறிந்த உடனே ஒரு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டது. அப்புறம் அங்க அந்த வத்தலகுண்டு டிஎம்எஸ் மருத்துவமனையில அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கே அவங்க யோசிச்சாங்க. இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர், என்னை அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு என்னுடைய வற்புறுத்தின் பேரில் அவங்க எனக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்தார்கள். அங்கு ஒரு 3 நாள் அவங்க மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது திரும்ப உடம்புல பிளட்ல கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சோடனே நீங்க வேற மருத்துவமனைக்கு மதுரைக்கு போங்க, இங்க மேல் சிகிச்சை இல்லாத காரணத்தினால நீங்க மதுரைக்கு போறது நல்லது என்று சொல்லி அவங்க எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில மதுரை வேலம்மாள் மருத்துவமனைக்கு போனோம். அங்கேயும் ஒரு 5 நாள் பரிசோதனை பண்ணாங்க. உடம்புல உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை எல்லாத்தையும் பிளட் டெஸ்ட் செக் பண்ணி உடல்ல எல்லா பரிசோதனையும் செய்து, இருந்தாலும் ரிசல்ட் வர்றதுக்கு தாமதமாக இருந்துச்சு. ஒரு 5 நாள் இருந்த சூழ்நிலையில திரும்ப இது நீங்க மேல் சிகிச்சைக்கு வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க, மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு அங்க இருக்க டாக்டர், பெரிய சீஃப் டாக்டர் பரிந்துரையின் பேர்ல சென்னையில் இருக்க அடையார் இன்ஸ்டிடியூட், கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு நாங்கள் பொதுவாக சென்று விசாரித்தோம். அப்ப என்ன இதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு டாக்டரை நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அப்ப அவர் சொன்னாரு, நீங்க உங்களுக்கு என்ன இருக்குன்ற அந்த ஒரு சஜஷன் ஐயப்பாடுல உங்க டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல டாக்டர் அப்படின்ட்டு. அப்ப அவரு சொன்னாரு, உங்களுக்கு வந்திருக்கிறது ரத்தத்துல ரத்த புற்றுநோய் வந்திருக்கு, அதுக்காகத்தான் அந்த டாக்டர் உங்களுக்கு பரிந்துரை பண்ணி இங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்ற அந்த செய்தியை அறிந்த போது மிகுந்த மன துயரம் உண்டாச்சு. எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கண்ணீர் தண்ணி வந்துருது. ரத்த புற்றுநோய் இது இந்த இருந்தாலும் எங்களால் ஆன ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி அங்கே அட்மிட் பண்ணாங்க. உடனடியாக நான் அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். வலது பக்கம் அந்த முதுகு தண்டுவடத்துல இருந்து அந்த போன் மாரோ டெஸ்ட் எடுத்து உடனே மும்பைக்கு அனுப்பி அந்த போன் மாரோ டெஸ்ட்ல ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க. வந்த உடனே எனக்கு அந்த ரத்தத்தில் புற்றுநோய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ண சூழ்நிலையில இந்த நோய்க்கு எப்படி சிகிச்சை இருக்கா இல்லையா, இல்ல குணமாகுமா இல்லையான்ற அந்த ஒரு அவங்களாலேயும் சொல்ல முடியாத பட்சத்துல, என்னாலையும் கேள்வி கேட்க முடியாத பட்சத்துல அந்த மருத்துவமனையில பல வருடங்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில சபையார் யாவரும் எனக்காக ஜெபித்தார்கள். பாஸ்டர் அநேக சபைகள்ல இருந்து, அநேக இடத்துல இருந்து விசுவாசிகளும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை செய்தார் என்னுடைய வாழ்க்கையில. அவர் செய்த அந்த வல்லமையை சாட்சியா கூறும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதுக்காக தேவன் நன்றியோடு துதிக்கிறேன். அங்க அந்த புற்றுநோய் சிகிச்சையில நான் மேற்கொண்ட போது எனக்கு ஹீமோ கொடுக்கப்பட்டது. அதுல அநேக சைடு எஃபெக்டுகள், உடல் உபாதைகள் அநேகமா இருந்தது.
ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா அதை கூட என்னோட உடம்புல செரிமானம் ஆகாத அளவுக்கு என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்துச்சு. அந்த அந்த மருந்துகளை உடம்புல தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி என்னுடைய உடம்புல இல்லாம இருந்துச்சு. நான் சுத்தமா பலனற்று போயிருந்தேன். என்னுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருந்தது. இந்த சூழ்நிலையில அந்த தீவிர சிகிச்சை பிரிவுல நான் சிகிச்சை மேற்கொண்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல தீர்க்கதரிசியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னாரு. அப்ப அந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்த போது அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எலும்பு ரத்தமும் தசைகளும் சேர்ந்து அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு மகா பெரிய சேனையா எழும்பி நின்றது அப்படின்ற அந்த வசனத்தை என்னுடைய வாயிலையும் இருதயத்திலையும் நான் தியானிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு மகா பலனா இருந்துச்சு. அதாவது எலும்புகள், உலர்ந்த எலும்புகளே இவ்வளவு ஒரு மகா பெரிய சேனையா எழுந்து நிற்கும் போது நமக்கு இன்னும் ஜீவன் இருக்கே, இன்னும் ரத்தம் இருக்கே, நம்மளுக்கு உடம்பு இருக்கே அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக கொண்டு வந்தார். அப்பொழுதும் அந்த சோதனைகள்ல எனக்காக ஆங்காங்கே அநேக சர்ச்சைகள் இருந்து ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. அப்புறம் ஆண்டவருடைய வசனத்தை அனுதினமும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் என் வசனம் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு கேட்க கேட்க என் உடம்புல அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்க 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 என்னுடைய எலும்புகளும் தசைகளும் ரத்தமும் குணமாவதை நான் உணர முடிஞ்சு. ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு மருந்து அப்படின்றத அந்த என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன், மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை நிச்சயமா என்னை பலப்படுத்துவார், எனக்கு சுகம் தருவார், அவருக்கு சாட்சியா நிலைநிறுத்துவார்ன்ற அந்த விசுவாசம் வரும்போது என்னுடைய உடம்புக்குள்ள என்னுடைய உடம்பு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு, ஆண்டவரே நான் உமக்காக வாழணும், உமக்காக சாட்சியா ஜீவிக்கணும், இன்னும் அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்ற அந்த ஒரு விசுவாசத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க 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 அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகள் எனக்கு விடுதலை கொண்டு வந்துச்சு. அவருடைய காயம்பட்ட கரத்தை வைத்து எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கவும் இப்ப பரிபூர்ண விடுதலையோடு கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிக்கவும் கர்த்தர் எனக்கு நல்ல சரீர சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தந்திருக்கிறார். இப்ப நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க நிப்பாட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம் ஆயிருது. இப்ப கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். எனக்கு அற்புதத்தை செய்த அதே தேவன் உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு செய்வார். அவரை நீங்க விசுவாசிங்க. அவர் மரித்தோரை உயிர்ப்பித்த தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைத்த தேவன். ஆமென். அவர் உங்களுக்கும் பரிபூர்ண சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தருவார். உங்களுடைய வாழ்க்கையும் ஸ்திரப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.